அண்மை செய்தி. கடந்த ஆண்டு மழையில் சேதமடைந்த பயிர்களுக்கு ஓராண்டு கழித்து இழப்பீடா என அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த ஆண்டில் சேதமடைந்த பயிர்களுக்கு ஓராண்டு கழித்து இழப்பீடு வழங்குவதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் உழவர்கள் மீதான திமுகவின் அக்கறை இதுதானா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த மழையில் சேதமடைந்த பயிர்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு கழித்து இப்போதுதான் இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் எப்போது வழங்கப்படும் என்பது தெரியவில்லை எனவும், பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் விஷயத்தில் திமுக அரசின் அலட்சியமும் துரோகமும் கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த அக்டோபர் மாதம் பெய்த மழையில் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலும், நவம்பர் மாதம் பெய்த மழையில் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலும் நெற்பயிர்கள் சேதமடைந்தது. அவற்றுக்கான இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தல்கள் செய்யப்பட்டு வந்தது. பாமக சார்பில் 5 முறை அறிக்கைகள் கொடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் நேற்றைய தினம் 289 கோடி நிவாரணம் வழங்குவதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது யானையின் வாயிலிருந்து தவறி விழும் ஒரு உருண்டை சோறுக்கு சமம் என்ற ரீதியிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் 4 லட்சம் கோடியாக இருக்கிறது. 4 லட்சம் கோடி பட்ஜெட் ஒதுக்கும் தமிழக அரசு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையாக வெறும் 289 கோடியை கொடுப்பது என்பது அது 0.073%, அதாவது 1300 மடங்கு குறைவானது என்று அவர் பல்வேறு புள்ளி விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இனியும் தாமதிக்காமல் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.